வரவேற்பு இந்த பாடத்துக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். நேரடி ஒலிபரப்பிலே இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உடம்பு படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ்லோட்டையா. Praise Lord, ஐயா. Praise Lord. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. ஆமேன். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே வரவும், உம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களை பேசும்படியாக நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கம நேத்திரத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சியுடையேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் இங்கே ஆதிகாமம் புஸ்தகத்திலே நாங்கள் மறுபடியும் இந்த நாட்களில் வருவோம். இந்த நாட்களிலே இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலே இருந்து ஆதிகாம புஸ்தகத்திலிருந்து நாங்கள் சில காரியங்களை எடுத்து வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நேற்றைய நாட்களில் நான் நோவாவினுடைய காரியத்தை குறித்தும் நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கையை குறித்தும் இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை நான் முடித்தேன். ஆதிகாமம் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் நோவாவோடு இந்த நாட்களில் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுதான் இந்த வேதத்திலே முதலாக கர்த்தர் மனுஷனோடும் தன்னோடும் ஜனங்கள் மனுஷனோடும் கர்த்தரோடும் இந்த நாட்கள் செய்யப்பட்ட உடன்படிக்கையாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பாருங்க, இந்த ஆதாமுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதாமோடு இந்த நாட்களை தேவன் அநேக காரியங்களை செய்யும்படியாகவும் அநேக திட்டங்களை செய்யும்படியாகவும் தேவன் இந்த நாட்களை நினைத்திருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்திற்கு செவிகொடாதபடி அவர்கள் வீழ்ச்சி அடைந்தது நிமித்தம் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய திட்டத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்த முடியாமல் இந்த நாட்களே போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலப்பகுதியிலும் அப்படித்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இன்றைக்கு கூட தேவன் இந்த நாட்களிலே நம்மோடும் இந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய இருதயம் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கொண்டு இந்த நாட்களிலே அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். மனுஷனை ஆண்டவர் சிரிச்சித்தது இந்த நாட்கள் இந்த பூமியில சிரிச்சித்தது சும்மா இந்த நாட்களை வந்து ஜாலியா 3 நேரம் சாப்பிட்டு நித்திரோண்டு இந்த நாட்களை ஒளிம்பி இந்த நாட்களை போய் செத்து போறதுக்கு இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை ஒரு மனுஷனை உருவாக்கவில்லை. ஏன் உருவாக்கினார் என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய சாயலாக உருவாக்கினதின் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவரை ஆராதிக்க வேண்டும். 2வதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்படியாக செய்கிற வேளையிலே தான் கர்த்தர் அந்த இடத்துல பிரியப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை பார்த்து நீதிமான்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறார். இப்ப பாருங்கள், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே அங்கே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் பாருங்கள், நோவா அந்த வாழ்ந்த காலத்தில் அந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானாய் காணப்பட்டான்னு சொல்லி பாருங்கள், என்னத்தை ஆண்டவர் பார்க்கிறார்? எப்படியா கர்த்தருடைய கண்களுக்கே பூமி மிதங்கு விளாவிக் கொண்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால், ஜனங்கள் எப்படியாக வாழுகிறார்கள் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை, அப்ப நான் அவர்களை படைத்து இந்த பூமியிலே இந்த நாட்களை உருவாக்கி இந்த பூமியில அவர்களை விட்டிருக்கிறேன், அவருடைய வாழ்க்கை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வழியிலே சிலர் வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு இழுப்பட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? போதை வசுக்கும் குடிபோதைக்கும் இன்னுமா இந்த நாட்களில் விபச்சாரம் போன்ற காரியங்களுக்கும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? அடிமைத்தனப்பட்டு இந்த நாட்களில் அவர்கள் தேவனுடைய வழிகளை தேவனுடைய செயல்களை இந்த நாட்களை விட்டு விலகி இந்த நாட்களிலே தேவனுடைய இருதயத்துக்கு இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால் விசனத்தை உருவாக்குகிறார். இப்ப பாருங்க, இந்த ஆதிகாமத்துலதான் இந்த நாட்களில் நோவாவோட ஆண்டவர் பேச சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் உருவாக்குனதுக்கு நான் என்ன விசனப்படுகிறேன் சொல்லி. ஏன்னு சொல்லி சொன்னால், இப்படி துன்மார்க்கமா போற ஜனங்களுடைய காரியங்கள் தேவனை தேடாதபடி போகிற வேளையிலே அவருக்குள்ளே ஒரு விசனம் பெறுவது. என்னதுக்காக நான் உருவாக்கினேன் என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்குள்ளே ஒரு கேள்வி இந்த நாட்களே எழுப்புகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த வேளையிலே தான் பாருங்கள், நோவாவை காணுகிற வேளையிலே அவருக்குள்ளே என்ன வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே பார்க்கிற வேளையிலே அந்த வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே நோவா நீதிமானா இருக்கிறார் என்பதை கர்த்தர் இந்த நாட்களே கண்டுபிடித்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய பார்வையில் கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் எப்படியாக இருக்கிறோம் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.
அதைத்தான் நாங்க நேற்றைய நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே அப்படியாக இருந்த நோவாவின் மூலமா தான் அங்கே என்ன செய்கிறார், நோவாவோடு பேசி தேவன் அங்கே இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் எல்லாவரையும் அழித்ததற்கு பின்பாக நோவாவோடு ஒரு புதிய உடன்படிக்கையை இந்த நாட்களை செய்கிறார். அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து ஒரு புதிய உடன்படிக்கைகளே ஒரு புதிய உலகத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த நோவாவுடைய காரியத்தை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களை பார்த்த வேளையிலே தேவன் அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இங்கே பாருங்கள், இனி நோவாவினுடைய சந்ததிகள் எப்படியாக இந்த நாட்களை உருவாக்கப்படுகிறது என்பதைத்தான் சற்று இந்த நாட்களில் அங்கே வேதத்தில் இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவர் இந்த 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் இப்படியாக பேசிவிட்டு இந்த நாட்களை பாருங்கள், வானத்திலே ஒரு வில்லை வைத்து இந்த நாட்களை அவர் இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக செய்கிறார் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நோவாவின் குமாரர்களுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர்கள் சேம், காம், ஜாபேத் என்பவர்கள். காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் அங்கே நோவாவின் குமாரர்கள். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் அங்கே பரம்பின. அப்ப பாருங்கள் எப்படியாக சொன்னால், நோவாவினுடைய சந்ததியில இருந்துதான் இந்த பூமியில இந்த நாட்கள் என்ன நடக்கிறது, ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அப்ப நோவாவுடைய சந்ததியில இருந்து பரவினாலும் ஆனால் இந்த நாட்களை பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்தவர். ஆனால் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நோவாவோடு செய்த உடன்படிக்கையும் வித்தியாசமான உடன்படிக்கையாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் அழைத்து வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் பார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களில் அவரே அழைத்து இந்த நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நோவாவுடைய சந்ததியில வந்த இந்த ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய அது புறம்பாக வருகிறது. பாருங்கள், இப்பொழுது இவருடைய சந்ததியில வருகிற வேளையிலே பாருங்கள், இந்த மூவரிலும் நோவாவின் குமார்கள் இவர்கள் பூமியெங்கும் பரவினார்கள். இவ்வாறுகள் இப்படியாக இந்த நாட்களை அவர்கள் பரவி கொண்டு போறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், நோவா எப்படிப்பட்டவனா இருந்தார், அதாவது பயிரிடுகிறவனாயும் திராட்சை தோட்டத்தை இந்த நாட்களை நாட்டி இந்த நாட்களை திராட்சை ரசத்தை குடித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், வெறுத்து கொண்டு தன் கூடாரத்தில் இந்த நாட்களே அங்கே வஸ்திரம் விளைகிறோ படுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கானான் தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில இந்த நாட்களை இருந்த கானானுக்கும் தகப்பனாகிய காம் பாருங்கள் இருந்த தன் சகோதரர்களுக்கு இவர்கள் அறிவித்த வேளையிலே, அப்பொழுது சேம் யாபேத்து ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து தங்கள் இருவருடைய தோள்கள் மேல் போட்டு அங்கு பின்னிட்டு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் அங்கே எதிர்முகமாய் போகாதபடியினாலேயே தாங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசம் வெறித்து தெளிந்து எழுந்ததற்கு பின்பாக தன் இளையகுமார்கள் தனக்கு செய்தை அறிந்து கானானை அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்திலே அடிமைகளுக்கு அடிமைகளாகவும் இருப்பான் என்றான். அப்ப சேமுடைய தேவனாகிய அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. யாவேத் தேவன் யாபேத்தை தேவன் இந்த நாட்களிலே விருத்தியாக்குவார். அவன் சேம் கூடாரத்தில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்றான். ஜலப்பிரளயத்துக்கு முன்பு நோவா 300 வருஷம் உயிரோடு இருந்தார். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டது. அவன் மறித்து விட்டார். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் தேவன் இந்த இடத்துல இந்த உடன்படிக்கை செய்கிற வேளையிலே பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே இந்த கர்த்தர் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நோவாவுடைய வம்ச வரலாற்றிலே பார்க்கிற வேளையிலே அங்கே நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் என்பவர்கள் வரலாறு ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அவர்கள் குமார் பிறந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அப்படியானால் இந்த நாட்களே அவன் இந்த நாட்களை திராட்சரசத்தை குடித்து வெறுத்து கொண்டு இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இங்கே இந்த நோவாவினுடைய இந்த வம்ச வரலாற்றிலே பார்க்கிற வேளையிலே யாபேத், காம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களுடைய காரில் இந்த நாட்களை வருகிற வேளையிலே பாருங்கள், இங்கே ஆதியாகமத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், முதலாவதாக கானான் சபிக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப கானான் இங்கே எப்படியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், கானான் அங்கே சபிக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள்,
எப்படி என்று சொன்னால் அவன் அந்த குடித்து வெறித்திருந்த தகப்பனுடைய அந்த நிர்வாணத்தை கண்டு மூடாமல் போனது நிமித்தம் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளே இந்த நாட்களிலே அங்கே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இதற்கு பின்பாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே காமுடைய குமாரன் கானானும் ஒரு சாபம் கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப காமை அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொன்னிச்சுன்னா, காமை இந்த நாட்களிலே சபிக்கவில்லை. ஒருவேளை கானான் தன் தகப்பனின் இந்த நாட்களிலே பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது அவனும் அவனுடைய தகப்பனும் பாவ குணங்கள் இருந்திருக்கலாம். அப்ப கானானுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அவன் மற்றும் சகோதரர்களுக்கு அடிமையா இருப்பான். கானானின் சந்ததியார் அவர்கள் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டவர்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே மற்ற தேசத்தாரால் இந்த நாட்களிலே ஒடுக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல கட்டுப்படுத்தப்பட்டவர்கள். அதே வேளையிலே இந்த நாட்கள் இதற்கு மாறாக அங்கே வேதம் சொல்லுகிறது, சேம் யாபேத் இவர்களுடைய சந்ததிகள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப எப்படி என்று பார்க்கிற வேளையிலே நோவா உரைத்த இந்த தீர்க்க தரிசனம் சம்பவப்பட்ட எல்லாருக்கும் அங்கே நிபந்தனையோடு கூட கானானியரின் சந்ததியாரில் யாராவது தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்பினால் தேவன் அங்கே சேமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை அவனுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களே பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களே யோசுவாவின் புஸ்தகத்திற்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷர்களை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்ட அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது வேவுகாரர் அந்த வாலிபர்கள் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்கு உண்டான யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியிலே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், எபிரேயரின் ஆக்கத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 11வது அதிகாரத்திலே 31வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசியை, அங்கே பாருங்கள், வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்கள், அந்த கீழ்ப்படியாம இருந்த ஜனங்களோடு இந்த நாட்களை அவள் என்ன செய்யவில்லை, அவள் அந்த இடத்திலேயே சேரவில்லை என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவள் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமா இந்த காரியத்தை செய்தாள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாட்களிலே அவர்கள் சாபத்துக்கு ஈடானவர்களா இருந்தாலும் ஆண்டவரை தேடி வருகிற வேளையிலே அந்த சாபம் அவர்களை நீங்கிறது சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் அங்கே தலைமுறைக்கு இருக்கலாம். வேதம் சொல்வது 7 தலைமுறைக்கு இருக்கும் என்று சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களிலே ஒரே ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாபமான முள்முடியை தன் தலையிலே சுமந்தது நிமித்தம் இந்த நாட்களிலே என்னுடைய சாபம், உங்களுடைய சாபங்கள் எல்லாம் உடனே நீக்கப்படுவதை பார்க்கிறோம். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, எத்தனை சந்ததியா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அவருடைய முள்முடி, அவருடைய தழும்புகள் இந்த நாட்களிலே எங்களுடைய சாபங்கள் பாவங்களை நீக்கி நம்மை இந்த நாட்களை சுத்திகரிக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இங்கே சேம் யாபாத் இவர்களின் சந்ததியாரில் யாராவது தேவனை விட்டு விலகி சென்றால் அவர்களுக்கு கானானுக்கு கொடுத்த சாபம் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக நாங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 7வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்திலே நான் இந்த நாட்களிலே விரோதமாய் பேசின அந்த ஜாதியர் தங்கள் தீங்கை விட்டு திரும்பாமல் நானும் அவர்களுக்கு நினைத்த தீங்கை அங்கே செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அங்கே
கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதிக்கும் ஒரு ராஜ்யத்துக்கும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அவர்கள் மனம் திரும்பினால் தேவன் மனம் மாறுவார். இதுதான் முக்கியமான காரியம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் மனம் திரும்பினால் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒழிய வேறு ஒன்று. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்ன காரியம் மனம் திரும்புங்கள், ரிப்பென்டன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்ன வருகிறது? அருகே இருக்கிறது, கிட்ட இருக்கிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யம், இதோ தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அப்ப ஆண்டவர் அதே காரியத்தை தான் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு ஐயான்னு சொன்னா வெளியில இல்லை. நீங்க அது வர வேண்டும், பார்த்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லி இல்லை. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லித்தான் ஆண்டவர் நாட்களை நமக்கு போதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய ராஜ்யம் அங்க வரும் இங்க வரும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, நமக்குள்ளே தானையா இருக்கிறது. அப்ப நாங்கள் மனம் திரும்புவோமா இருந்தால், ரொம்ப கவனமா கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் மனம் திரும்புவோமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறோம் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாம கற்றுத்தருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வேற ஒரு காரியம் இல்லை, சிம்பிளான காரியம். அவனவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வருமா இருந்தால் அவன் அப்படியே என்ன செய்கிறான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவனாய் இந்த நாட்களை அவன் மாற்றப்படுகிறான் என்பதைத்தான் அங்கே இந்த வார்த்தை அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலே நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால், இங்கே நம்முடைய நடத்தை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நடைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் அறிந்து இந்த நாட்களிலே அநேக ஆண்டுகளா ஒரு சிலர் இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் அப்படியே இருந்த மாதிரி தான் இந்த நாட்கள் இருக்கு. அதுக்குத்தான் ஒரு முறை ஒரு ஊழியர் சொல்லியிருந்த அந்த நாட்கள்ல, இன்னைக்கு நாங்கள் இந்த நாட்கள் எனக்கு அதாவது நாட்களை பாருங்க, ஒரு கந்தசாமி என்று பேர் இருந்தால் அந்த கந்தசாமி என்ற பேர் இந்த நாட்கள்ல நான் ஜஸ்டின் சொல்லி பேரை மாத்தினாலும், கிறிஸ்துவ பேரை அல்லது அண்டனி என்று பேரை மாத்தினாலும் இந்த நாட்கள்ல நான் கந்தசாமி தான். அருமையான கர்த்தருடைய, என்னன்னு சொன்னா அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் பேர் மாத்திரத்துல எந்த விதமான காரியம் இல்லை. இன்னைக்கு சொல்லுவார் அந்த நாட்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற வழியில பேரை மாத்துவோம்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அப்படி அல்ல. அருமையான கர்த்தர், மனுஷனுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும், குணம் மாற்றப்பட வேண்டும். நாங்கள் பேரை மாத்தினாலும் என்னத்தை மாத்தினாலும் அங்க நம்முடைய சுபாவம் மாற்றப்படவில்லை என்று சொல்லி சொன்னால், நம்முடைய குணம் மாற்றப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். பேதுருவை அழைச்சு ஆண்டவர் சொல்லுற காரியம், பேதுருவை பார்த்து சொல்லுற அந்த நாட்களை, பாப்பா பேதுரு, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ எப்படி இருக்கிற? நீ ஒரு கற்பாறை, நீ நாணல். அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ ஒரு கற்பாறையா இருந்தா நீ இப்ப நாணல் என்று சொல்லிக்க, நாணல் எல்லா வளத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கும் ஐயா. காத்து வீசினாலும் வளையும் எல்லாது. இப்ப நீங்க நாணலை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சில குளங்களுக்குலாம் முளைக்கும் ஐயா. ஒரு நாணல் மாதிரி ஒரு, அதாவது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு புல்லு மாதிரி ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் வளர்ந்து நாட்கள் முளைக்கும். அதான் நாணல் என்று சொல்றது. அது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், தண்ணி கணக்க நின்றாலும் அது அழியாது, தண்ணிக்குள்ளே அப்படியே நிற்கும். ஆனா அதே வேளையிலே காற்று வீசட்டும், கடைசி வரையின் நாணல் முறியாது. இப்ப பெரிய காற்று அடிச்சுன்னு சொன்னா தென்னை மரம் என்ன சொன்னா முறிஞ்சிடும், மாமரம் என்னன்னா முறிஞ்சிடும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா இது மட்டும் அப்படியே வளைஞ்சு கொண்டிருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னா அதோடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அங்க பேதுருவை பார்த்து சொன்ன காரியம் என்றா, நீ எல்லா வளத்திலேயும் இந்த நாட்களை தாக்கப்படுகிற வேளையில நீ தாங்குவா என்பதுதான் அதனுடைய காரியம். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இந்த நாட்களே நமக்கு விளங்க இல்லை. இப்ப நாங்க நினைக்கிறோம், பேதுரு இந்த நாட்கள் என்ன, பேதுரு இந்த நாட்களை பேரை மாத்திட்டாருன்னு சொல்லி, சீமோனுடைய குமாரனாகிய பேதுரு இந்த நாட்களை ஆண்டவர் பேரை மாற்றிருக்கார். பேருக்கு நாணல் என்று வச்சிருக்கிறார், கற்பாறை என்று வச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு பட்ட பெயர் அல்ல. இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த கற்பாறையா இருந்த அந்த பேதுருவை ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் சொல்லுகிறார், நீ நாணலா இருப்பாய் என்று சொன்னால் நீ எல்லா வளத்திலே வருகிற உபத்திரவங்கள் நெருக்கங்களை நீ தாங்குவாய் என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், காற்று வீசுற பக்கம் நீ சார்ந்து கொள்ளுவாய் என்று சொல்லி. அப்ப பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே பாருங்கள், மறுதளிச்ச பேதுரு என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு பக்கம் மறுதளிச்சது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கடைசியா சொல்ற, ஆண்டவருக்கு நிகரா நான் மறிக்கிறதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, என்ன தலைகளை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த நாட்கள் ஆண்டவருடைய அழைப்பு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கிற வேளையிலே
இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த கானானுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் இந்த நாட்கள் எப்படி வரும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இங்கே சேம் காம் ஜாபேத் என்பவர்கள் வம்ச வரலாறு எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொன்னால், இந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பு உலகில் இந்த நாட்களில் எல்லா தேசங்களிலும் உள்ள மக்கள் எவ்வாறு நோவாவிடத்திலேயும் அவனுடைய குமாரிடத்திலேயும் தோன்றார்கள் என்று இந்த நாட்களை காட்டுவதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அப்ப இன்றைக்கு எவ்வாறு இந்த ஜனங்கள் இப்படியாக இந்த நாட்களே நோவாவிடத்திலே தோன்றினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் தெளிவாக இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப நோவாவினுடைய சந்ததிகள் இந்த பூமியிலே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு இடத்திலும் இந்த நாட்களை குடியேறினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அவர்கள் குடியேறின பாருங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் அவர்கள் ஏறினார்கள் பூத் என்ற இடத்திலே, கூஷ் என்ற இடத்திலே ஏறினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த அரபு நாடுகளில் சொல்லப்படுகிற இடம் பாருங்கள், இந்த கானானுடைய இடம் பாருங்கள், ஆராம், அசூர், ஆராத், இப்படியாக ஏலாம், இப்படி யூப்ரஸ் ரிவர், இப்படியாக கோமர், இப்படியான இடங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அப்படியே அந்த ஜனங்கள் இந்த நாட்களே குடியேறினதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், யாபேத்தின் குமாரர்கள் என்ற பட்டியலை பார்க்கிற வேளையிலே அங்கே உள்ள காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால் பார்ப்போம். அந்த யாபேத்தின் குமார்கள் வடக்கே சென்று கருங்கடல், காஸ்பியன் கடல் ஆகியவற்றிற்கும் கரையோர பகுதியிலே குடியேறினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யாபேத்தினுடைய குமாரர்கள் அவர்கள் எங்கே குடியேறினார்கள்? கருங்கடல், கஸ்பியன் கடலுக்கு அருகிலே இந்த நாட்களில் குடியேறினார். அப்ப கருங்கடல் எங்கே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? பிளாக் சி இருக்கிறது இங்க யூரோப்புக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரஷ்யா, உக்ரைன் அந்த இடங்களிலே பார்க்கிற வழியில் அந்த இடத்திலே வருகிற வழியில் அந்த கருங்கடல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அவர்கள் அந்த இடத்திலே இந்த நாட்களே குடியேறினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இவர்களை மேதியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ஐரோப்பா, ஆசியா தேசத்தில் உள்ள காக்கேசின் இனத்தவர்கள் தோன்ற காரணமானவர்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் மூலமாய் யார் யார் இந்த நாட்களை அந்த இனத்தர் தோன்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே மேதியர்கள் தோன்றினார்கள், கிரேக்கர்கள் தோன்றினார்கள் மற்றும் யூரோப்பாவிலும் ஆசியா தேசங்களிலும் உள்ள காக்கேசிய இனத்தார் தோன்றினார்கள். அப்ப யூரோப்பாவும் ஏசியாவும் எதற்கு வருகிறன்னு சொல்லி சொன்னால், நீங்க ரொம்ப அந்த அட்லஸ் எடுத்து பாருங்கள், துருக்கி தேசம் இந்த நாட்களில் அரவாசி எப்படியாக இருக்கிறது? ஒரு பகுதி ஆசியாவுக்குள்ளே, ஒரு பகுதி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே யூரோப்புக்காகவும் இருக்கிறது. அதான் போன முறை ஒரு கொமெடி என்று பார்த்து இந்த நாட்கள் என்னவென்னு சொல்லி சொன்னால், இந்த யூரோப்பால இருக்கிற துருக்கி தேசத்திலே, அதாவது ஒரு பகுதியிலே இந்த நாட்கள் ஒரு பகுதியிலே இருந்த ஒருவர் இந்த நாட்களை பாருங்கள் காலமை ஒழும்பி ஒரு கொஃபியை குடிச்சாருன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொபியை குடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படியே நடந்தாங்கள ஆசியாவுக்குள்ள பக்கத்துல போறாருன்னு சொன்னா, ஆசியாவில போய் இந்த நாட்கள் என்ன செய்யலாம், அங்க போயிட்டு ஒரு பிரெட்டை வேண்டி சாப்பிடலாம் சொல்லி ஒரு கொமெடி மாதிரி போட்டிருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய, ஏன்னு நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ஆசியா கண்டமும் யூரோப்பாவும் இந்த நாட்களில் ஒன்று சேர்ந்து இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஒரு பகுதியும் மாறி மாறி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அதே மலை இந்த நாட்களை பிரிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுது. இப்ப இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், யாபேத்தினுடைய குமாரர்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கிறவர்களே, இவர்களின் பட்டியல்கள் இந்த நாட்களிலே யாபேத்தின் குமாரர்கள் வடக்கே சென்று கருங்கடல், காஸ்பியன் இதிலே குடியேறினார்கள். இவர்கள் மட்டுமல்ல, கிரேக்கர்கள் ஐரோப்பியா, ஆசியா தேசத்தில் உள்ள இனத்தவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக இரண்டாவதாக காமினுடைய குமாரர்கள். இந்த வசனத்திலே இந்த நாட்களிலே காமின் சந்ததியாரின் பெயர்கள் பட்டியலில் இருக்கிறது. இவர்கள் அராபியாவின் தெற்கு பகுதியிலே, அதாவது எகிப்தின் தென்பகுதியிலும் மத்தியதரை கடலில் கிழக்கு கரைப்பகுதியிலும் ஆப்பிரிக்காவின் வடக்கே இந்த நாட்கள கரைப்பகுதி ஆகியவற்றில் குடியேறினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்திலே பாருங்க, இவர்கள் எங்க இருந்தார்கள்? இவர்கள் ஒரு பகுதி அராபியாவுக்கு போனார்கள், ஒரு பகுதி அங்கே அதாவது எகிப்துக்கு போனார்கள். இப்படியாக இந்த நாட்களை பாருங்க, இந்த கரையோர பகுதியில குடியேறினார்கள். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறார், கானானின் சந்ததியார்கள் குடியேறிய பகுதி கானான் என்னும் அங்கே பெயர் கானான் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டது. இப்பகுதியின் பின்னர் யூத மக்கள் இந்த நாட்களிலே குடியிருக்கும் இடமாக அந்த இடம் மாறினது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பாருங்கள். என்ன காரணம் என்றா ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் ஆப்பிரிக்கா ஜனங்கள் தான் கானானியர் நினைக்கிறோம், அப்படி அல்ல.
அதுதான் கருப்பினம் என்று சொல்லி சொல்லப்படும். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இந்த கானான் என்ற தேசம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு இனத்தை தெரிஞ்சு கொண்டார். அந்த இனம் என்ன பேர்? யூத இனம். ஏனென்றா அந்த இனத்தை ஆண்டவர் தெரிஞ்சார். அந்த யூத இனத்திலே இருந்துதான் யூத ராஜா வரப்போகிறார், தன்னுடைய குமாரன் புறப்பட போகிறார். அப்படியானால் தனக்கு ஒரு இனம் வேண்டும். இப்ப பாருங்கள், இன்றைக்கு அநேகர் உலகத்துல பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு அநேக கலப்பு திருமணங்கள் மூலமா இந்த நாட்களில் இனங்கள் எல்லாம் இந்த நாட்களை மாறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முந்தி பார்ப்பேன்னு சொன்னால் இப்ப நம்முடைய தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அதாவது இப்ப நான் பார்க்கிற வழியிலே அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அப்படி என்ன செய்வார்கள்? அவர்களுடைய குடும்பமும் அவருடைய உறவினர்களும் அப்படியே இந்த நாட்களை பெருகி இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப என்னுடைய தகப்பனுடைய சந்ததியோ என்னுடைய தாயினுடைய சந்ததியோ அந்த நாட்களை பார்க்கலாம். அப்படியே அவர்களுடைய இனங்கள் இந்த நாட்களை பெருகி 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 இருப்பார்கள். அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த இனத்துக்குள்ளே தான் திருமணத்தை செய்து கொள்வோம், அந்த இனத்துக்குள்ளே தான் காரியங்களை செய்து கொள்வோம். அப்படியே அந்த நம்முடைய இனத்தை இந்த நாட்களே அப்படியே பெருகி கொண்டே இந்த நாட்களே போவோம். அப்படி என்று சொன்னா நம்முடைய சந்ததி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே வண்ணமாகத்தான் இந்த நாட்களே யூத இனம், இந்த இனம் இந்த நாட்களை உருவாகிறது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்வது கானானியரின் சந்ததிகள் குடியேறிய பகுதியிலே கானான் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட இப்பகுதியின் பின்னர் யூத மக்களுக்கு அங்கே குடியிருக்கும் இடமாக மாறியது. அப்படி என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் தெரிந்து எடுத்த ஜனங்கள் தான் யூத மக்கள். இதை நாங்க பார்க்குவோம். God going to be selected these nations. அதாவது அவர்கள் இந்த இனத்தை இந்த நாட்கள் அவர் செலக்டட், அதாவது தெரிவு செய்தார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அவர்களுக்கு ஏனென்று சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கட்டாயம் இந்த நாட்களில் என்ன, அவர்கள் மூலமாய்த்தான் ஆண்டவருடைய பிறப்பு வரப்போகிறது, அவர்கள் மூலமாய்த்தான் இந்த பூமியிலே ஒரு விடுதலை வரப்போகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ளே வருகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலை வரப்போறது என்பதை இந்த நாட்களிலே தேவன் நிர்ணயித்திருந்தார். அதனாலே தான் இந்த இனத்தை இந்த நாட்களில் சொல்றது. அப்படி என்று சொன்னால் இந்த கானான் என்ற தேசம் எங்கே இருந்தது? இஸ்ரவேல், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் வாக்களிக்கப்பட்ட ஜனமா அந்த ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக யார் அந்த ஜனங்கள்? சபிக்கப்பட்ட ஜனங்கள். யாருடைய ஜனங்கள்? நோவாவினுடைய சந்ததி. அருமையான பிள்ளைகளுடைய காரியங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அந்த தேசத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பெரிய பிளஸிங்கா வச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த கானான் தேசத்தை நீங்கள் பார்ப்ப இருந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அங்கே எப்படி இருக்கிறன்னு சொல்லி சொன்னாலும் அந்த தேசம் ஒரு வனாந்தரமா தான் இருந்தது. இப்ப பாருங்க, இந்த கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம் ஒரு வனாந்தரமா தான் இருந்தது. அப்ப இஸ்ரவேல் தேசத்திலே தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார் இந்த நாட்கள்ல பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி, அது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த ஜனங்கள் இந்த நாட்கள்ல இருந்து என்ன செய்தார்கள் பாருங்கள். அந்த நாட்கள்ல எங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த கானானுக்குள்ளே அவர்கள் ஏவு பார்க்க போகிற வேளையிலே, அதாவது அவர் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, திராட்சைக்குள்ளே 2 பேர் தூக்கி கொண்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்று சொல்லி சொன்னால் இவங்களுடைய சந்ததியிலிருந்து வந்த ஜனங்கள் அங்கே இந்த நாட்களிலே வாழ்ந்து என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு முரட்டாட்ட சுபாவம் உள்ளவர்களா இந்த நாட்களில் இருந்தார்கள். மட்டுமல்ல, இந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்ய போறார்? இப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரையும், அந்த ஜனங்களை எல்லாரையும் துரத்தி விட்டு தன்னுடைய ஜனத்தை, அந்த யூத ஜனத்தை கொண்டு வந்து அதில் இருத்த போற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் அங்க பாருங்கள், அந்த நேரத்திலே யோசுவாவுக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் ஒரு பலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்க, அந்த வேவுவாக்க போன அந்த ஜனங்கள், அருமையான காலைப்பவர்களுக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் ஒரு தைரியத்தை கொடுத்த நாட்களே நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களை விரட்டி இந்த நாட்களை பாருங்கள். வேதம் சொல்லுவது பாருங்கள், அவர்கள் அந்த புத்திரர் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிற அந்த புறஜாதிகளை திரட்டுவார்னு சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக திரட்டி இந்த நாட்களே அந்த தேசத்தை யூதருக்கு அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட தேசமாக அந்த நாட்களே மாறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்க, அப்ப இந்த இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால் இப்போது மட்டும் பின்னர் யூதர்கள் குடியேறி இருக்கும் இடமாக மாறினது. இப்ப இதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த சரித்திரத்திலே அநேக மாற்றங்கள் வருகிறது. இவர்கள் இந்த நாட்களை திரும்ப அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே சிதறடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏன்னு சொல்லி சொன்னால்
அந்த தேசத்தில் அவர்கள் இருக்க முடியாதபடி இந்த நாட்களை அங்கும் இங்குமாக திரிஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிற வேளையிலே ஆதிகாமத்திலே வருகிற வேளையிலே யோசேப்பினுடைய நாட்களிலே இவர்கள் மறுபடியுமாய் பஞ்சம் வருகிற வேளையிலே எகிப்துக்கு போய் மறுபடியுமாய் இந்த நாட்களை திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். அது வேறு கரையா இருக்கிறது. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே யாபேத்தின் குமாரனாகிய கோமர், மாகோ, மாதாய், இந்த நாட்களை யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள் இந்த இடம்தான் இந்த நாட்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள். மாகோன்றது மொஸ்கோவை இந்த நாட்களை பார்க்கிறோம், ரஷ்யாவை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த தூபால் இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த இடத்திலே அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள் ஈரான், ஈராக் இந்த காரியங்கள் இந்த இடங்களை இந்த நாட்களை சுற்றி இந்த நாட்கள் சொல்லப்படுறது பாருங்க. இந்த இனங்கள் இப்படியாக இந்த நாட்களை பெருகி பெருகி கொண்டு போனார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதை குறித்தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இதற்கு பின்பாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே காமினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், காமினுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராம், பூத், கானான் என்பவர்கள் இவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இவர்கள் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்கே நோவாவின் அல்லது நோவாவினுடைய முதல்லேயே அல்லது நாட்களே அவனுடைய அங்கே இந்த நாட்களில் யாபேத் என்னும் பெயர் இந்த நாட்களில் எபிரேய மொழியிலே விருத்தியாகுதல் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது போல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இதற்கு பின்பாக அந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 8வது வசனத்திலே பாருங்கள், கூஷை குறித்து சொல்லப்படுறது. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், அந்த வம்ச வரலாறு வருகிறது. இவன் இந்த நாட்களிலே பூமியிலே பராக்கிரமசாலியாக இந்த நாட்களிலே இருந்தான் என்று பார்க்கிறோம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகவும் ஆகியால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனுமான நிம்ரோத்தை போல் ஒருவனும் என்ற வழக்கு சொல்லி இந்த நாட்களே உண்டாயிற்று என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அதற்கு பின்பாக சினேயர் தேசத்திலேயே பாபேல், ஏரேக், அக்ரான் என்னும் இந்த இடங்களிலேயே இந்த நாட்களை ஆண்டு ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானத்தை செய்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த தேசத்திலே இருந்து ஆசூர் புறப்பட்டு போய் இந்த நாட்களை நினிவேயையும் ரெபேபோத்தையும் அங்கு பட்டணத்தையும் காலாக்கையும் நினிவேக்கு இந்த நாட்களே காவல் இருக்கும் நடுவாக இந்த நாட்களே ரெகோசனையும் கட்டி இது ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. அப்ப அந்த நாட்கள்ல எப்படி இருந்தது? நினிவே ஒரு பெரிய பட்டணமாக அந்த நாட்களை வந்த தர்மையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்ப இந்த ஈரான், ஈராக் இந்த இடங்களுக்குள்ளே பார்க்கிற வழியில தான் இந்த சம்பவங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே எல்லாம் முற்று முழுதாக இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த இடங்களுக்குள்ளே அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே தான் இந்த இடங்களுக்குள்ளே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இன்றைக்கு அநேக பேர்கள் இந்த நாட்களே மாற்றப்பட்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நினிவேக்கு தான் இந்த நாட்களே வேதத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் யோனாவை இந்த நாட்களை தேவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஜனங்கள் தங்களுடைய வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை எச்சரிக்கை செய்தியை யோனா மூலமாய் சொல்லும்படியாக அனுப்புகிறார். அப்ப நினிவே அங்கே இந்த இடத்துல வருகிற இந்த இடங்களிலே நோவாவினுடைய பிள்ளைகளுடைய வம்சத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிற தேசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் பாருங்க வேதம் சொல்லுறது பாருங்கள், கானான் தன் குமாரனாயும் தன் மூத்த குமாரனாகிய சீதோமையத்தையும் எபூசியரையும் எமூரியரையும் கிர்காரியரையும் ஈவியரையும் அகிரியரையும் அர்வாதிகளையும் இதர்களையும் இந்த நாட்களை பெற்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பின்பு கானானியரின் வம்சம் எங்கும் பரவினர். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை வேதத்திலே இந்த இடத்திலே பாருங்கள், எபூசியர், எம்மூரியர், சிகாரியர் இவர்கள் எல்லாவரையும் இந்த நாட்களை என்ன செய்வேன், நான் திரட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கானான் ஏற்கனவே இந்த நாட்களை சபிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவர்களுடைய இந்த வம்சத்திலே வந்த அவர்கள் இந்த நாட்களே மனம் திரும்பாதபடி தேவனுக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களே இருக்கிற வழியிலே தேவன் அவர்களை இந்த நாட்களே இடங்களிலே இல்லாதபடி இந்த நாட்களை திரட்டுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை அதுக்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களை இவர்கள் தங்கள் தேசத்திலும் தங்கள் ஜாதிகளிலும் தங்கள் வம்சங்களிலும் படியே தங்கள் பாசையின் படியே காமனுடைய சந்ததியார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இது இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 2வதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே சேமியர்கள், அதாவது எப்படி என்று சொன்னால் சேமுடைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன்
எபேருக்கு சந்ததியார் எல்லாரும் தகப்பனும் மூத்தவனாகவும் யாவேத்துக்கும் தம்பியுமா இருந்தான். சேமுடைய குமார்கள் ஏலாம், அசூர், அக்பாத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர்கள் ஊத்தும், கூல்ஸ், கேத்தோமாஸ் என்பவர்கள். இப்படியாக இந்த நாட்களை அவருடைய வம்ச வரலாறு இந்த நாட்களை சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய வம்ச வரலாறு இந்த நாட்களை பற்றி வருகிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த சேமுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே சற்று வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்திலே பார்க்கிற வேளையிலே சேமனுடைய சந்ததியாரை பற்றிய பட்டியல், இவர்கள் அராபியாவில் உள்ள மத்திய கிழக்கு பள்ளத்தாக்குகளில் குடியேறினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மிடில் ஈஸ்ட் பள்ளத்தாக்குகள்ல குடியேறினார்கள் அருமையான கர்த்தருடைய. அப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர்கள் யூதர்கள், அசீரியர்கள், சீரியர்கள், ஏலாமித்தியர் ஆகியோருக்குள் அடங்குவார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இதற்குள்ளே என்ன சந்ததிகள் வருகிறது? அசீரியர்கள், அதாவது சீரியர்கள், ஏலாமித்தியர்கள் ஆகியோர் இந்த நாட்களை அடங்குவார்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த சீரியா தேசம் இந்த நாட்களை யுத்தத்தினால் பாழாக போய் இந்த நாட்களை இருக்கிறது அருமையான கர்த்தருடைய. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த நாட்களை யாருடைய சந்ததி என்று சொல்லி சொன்னால் சேமுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இதற்கு பின்பாக இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இப்ப பாருங்கள், இப்ப சேமுடைய சந்ததிகள் வந்து இப்ப மறுபடியும் இந்த நாட்களை என்ன செய்ய போகிறார்கள்? இங்கே ஆண்டவர் நோவாவோடு பேசின காரியம், இந்த ஜனத்தினுடைய காரியங்கள் நிமித்தம் நான் இவர்களை அதாவது சிருஷ்டித்ததுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்ற விதமாக இவங்க என்ன செய்யறாங்கன்னா 11ஆம் வசனத்துல வருகிற வேளையிலே தேவனுக்கு விரோதமாய் இந்த வம்சங்கள் பாவம் செய்து கொண்டு வருகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படி என்று சொன்னால், பாபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு கோபுரம் கட்டுவதற்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வேதத்திலே இந்த நாட்களை 2வது பகுதியாக இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே பண்டைய, அதாவது சுமேர் தேச பகுதியிலேயே பழைய ஏற்பாட்டின் பெயர்தான் சினே, அதாவது சினேயார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். பின்னர் இந்த இடம்தான் அங்கே பாபிலோனியாகவும் அது மொசொப்பத்தோனியாவும் என்று அழைக்கப்பட்டது. அப்ப என்ன இடம் பாருங்கள், இப்ப விளங்குதா? இப்ப பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சினேயார் என்று சொல்லப்படுகிற இடம்தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே சினேயார் என்று சொல்லப்படுகிற இடம் இன்றைய அந்த நாட்களிலே பாபிலோன் தேசமாகவும், அதாவது மொசொப்பத்தேனியா தேசமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன நிறைந்திருக்கிறது? பாபிலோன்லே விக்கிரகங்களுடைய காரியங்கள், அதாவது அதிகாரம் அருமையான கர்த்தருடைய. பாருங்கள், பாபிலோன்ல என்ன சிலையை நிறுத்தி வணங்க சொன்னார்கள். அப்ப பாருங்கள், இப்ப இன்றைக்கு இந்த காரியங்கள், அப்ப இந்த காலகட்டத்திலே தான் இங்கே பார்க்கிற வேளையிலேயே இங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் அவர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த வருகிற ஜனங்களை இந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இப்ப இதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த யூத ஜனங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே பிடித்து கொண்டு வந்து இந்த நாட்களிலே அங்கே பாபிலோன்லே அவர்கள் வைக்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதா இருக்கு. வேதத்தில் பாருங்க, தானியலுடைய நண்பர்கள் 70 வருஷம் அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு வருகிறார். அப்ப அது ஒரு பெரிய பின்னாக வருகிற காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை எப்படி சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், அந்த அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவோம், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி. யாருக்குள்ள வந்தது? இதுதான் இந்த நாட்களிலே சேமுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் இந்த நாட்களே அவர்களுக்கு பின்னாக இந்த காரியம் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், நோவா எப்படியாக இருந்தார்? அப்ப நோவா தேவனோடு எப்படியாக இருந்தார்? ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். நோவா தேவனுக்காக, அதாவது தேவன் சொன்ன காரியத்துக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக பேழையை இந்த நாட்களிலே கட்டி இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஆனால் இவங்க சொல்றாங்க இந்த நாட்கள் என்னவென்று சொன்னால், நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டி, அந்த கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு என்ன உண்டாக? பேர் உண்டாவதற்காக சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த சினேயர் தேசத்து மக்கள், அதான் இந்த பாபிலோன் தேசத்து மக்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் என்ன எப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், அந்த சினேய தேசத்து மக்களின் பாவம் உலகின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய, அதாவது இந்த நாட்களிலே உதவியா இல்லாமல், இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய உதவி இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், மனுஷனுடைய உதவி மூலமா இந்த நாட்களில் இந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறதை எங்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் மனிதனுடைய அமைப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம்.
அப்ப பாருங்கள் அந்த நாட்கள். அப்படியானால் அந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் எப்படி சொன்னார், ஐக்கியமும் வல்லமையும் பெரிய சாதனை மூலமா காரியங்களை தாங்களே இந்த நாட்களிலே மேற்கொண்டு சாதிப்போமாக என்று சொல்லி இந்த நாட்களிலே தங்களுக்குள்ளே ஒரு பெருமையான காரியத்தை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த பெருமை தேவனுக்கு எதிராக இந்த நாட்களிலே கலகம் செய்யும் தன்மையும் அடிப்படையாக இந்த நாட்களிலே கொண்டிருந்தது என்பதை அங்கே இந்த நாட்களிலே காண்கிறோம். அதனாலே அவர்களுடைய இந்த முயற்சியை தேவன் இந்த நாட்களிலே தோற்கடித்தார். மொழிகளை தாறுமாறாக பண்ணினார். ஒருவர் பேசுவது மற்றொருவருக்கு புரியவில்லை என்று சொல்லி இந்த 7வது வசனத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்கள். அப்ப பாருங்கள் 6வது வசனம் சொல்லப்படும். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாசையா இருக்கிறார்கள், அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அங்கே இந்த நாட்களை இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசைகளை தாறுமாறாக்குவோம் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மக்கள் பல திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இதுவே இந்த நாட்களிலே உலகமெங்கிலும் பல்வேறு மொழிகளுடைய மக்களின் கலாச்சாரங்களும் இந்த நாட்களிலே காணப்படுவதற்கு காரணமாகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அக்காலத்திலே மக்களினம் தேவனை இந்த நாட்களிலே மறந்து விட்டு விக்கிரக ஆராதனையை பின்பற்ற ஆரம்பித்து பில்லி சூனியம், குறி சொல்லுதல், சோதிடம் இவைகள் மேல் இந்த நாட்களிலே நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொல்லி நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு வார்த்தை இந்த நாட்களை வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நீ சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் அதாவது ஸ்தம்பமான வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களை நீ அனுசரித்து நில், அவைகளாலே உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த நாட்களில் என்னத்தை பழகினார்கள்? இந்த நாட்களிலே இப்படியான ஒரு காரியத்தை, அதாவது சோதிடம், பில்லி சூனியம், கட்டுகள், இப்படியான காரியத்தை இந்த நாட்களிலே பழகினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார். இதை இந்த நாட்களில் யாத்ராமத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராம புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே 22வது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படியாக சொல்லி சொன்னால், சூனியக்காரியை உயிரோடு வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த காரியத்துக்கு பிறகு இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை யாத்ராம புஸ்தகத்தில் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை ஜனங்களோடு பேசுகிறார். சூனியக்காரியை, பில்லி சூனியம் கட்டு செய்கிறவர்கள உயிரோடே நீங்க வைக்க வேண்டாம், கம்ப்ளீட்டா அவங்கள நிர்மூலமாக்கிடுங்க என்றதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 18:10 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். உபாகமம் 18:10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்படி என்றால், தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்திலே குறி வைக்கிறோமா உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் பாருங்கள், இப்படியாக அந்த நாட்களிலே தங்களை கெடுத்துக்கொண்டு காரியங்கள் செய்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களை அவர்களோடு இந்த நாட்களை பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்ப இப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, மானிட இனத்தின் ஆவிக்குரிய நிலை இந்த நாட்களே இப்படியாக இருக்கிறதை அங்கே காண்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு நிறுவனம் 1வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். 21வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் தேவனை அறிந்தும், அருமையான அன்பு பிள்ளைகளே, வார்த்தையை ரொம்ப கவனமாக கேளுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலேயே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதான் இந்த உண்மையான காரியம். அப்ப அவருடைய இருதயம் அப்படியாக இருந்தது. உணர்வில்லாத இருதயம் அங்கே இருளடைந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்படியாக பாருங்கள், அவர்கள், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராக்கி
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களாக ஒப்பாக அந்த நாட்களிலே மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீர அவமானம் படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதைத்தான் இங்கே சொல்லுகிறோம் ஹோமோசெக்சுவல் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த விக்கிர ஆராதனை என்ற காரியத்துக்குள்ளே வருகிற வேளையிலே தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த தேவனுடைய காரியத்தை எல்லாம் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இப்படியாக கொடுக்கிற வேளையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்களை இவர்களை இந்த நாட்களை அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே இந்த நாட்களில் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படுவார், ஆமேன் என்று சொல்லியிருந்தாங்க. இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சகர்களோடும் ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை அங்கே சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களும் சுபாவ அனுபவத்திற்கு ஒருவர் மேல் ஒருவர் விரக நிமித்தம் பொங்கி ஆணோடு ஆணும் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை இந்த நாட்களை தங்களுக்கு அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. அப்ப தேவன் அங்க என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்களை இந்த நாட்களிலே கேடான காரியத்துக்கு இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த ஜனங்கள் செய்த வேலையின் நிமித்தம் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர்களை இந்த நாட்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அங்கே விவரிக்கப்பட்டுள்ள இதன் பலனாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் அவர்களை இழிவான இச்சை நோக்கங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி ரோமர் 1 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இந்த நாட்களை இருந்ததரும் என கத்துள்ள. அப்ப தேவன் மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பின் வழியை இந்த நாட்களை தொடங்கும்படி ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேர்ந்தெடுத்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, நோவாவினுடைய காரியம் எல்லாம் அவருடைய காரியம் முடிஞ்சு. இப்ப நோவாவினுடைய பாருங்கள், தேவன் நோவாவை கொண்டு பேழையை செய்து ஒரு ஜனங்களை ஒரு இனத்தை இந்த நாட்களை என்ன செய்தார், ஜனத்தை கம்ப்ளீட்டா அழித்து விட்டு அவருடைய சந்ததி இந்த நாட்களை எடுத்து இந்த நாட்களை பயன்படுத்தும் ஆண்டவர் பார்த்தார். இந்த காரியம் பிழைச்சிட்டு பாருங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், நோவாவுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், தேவனுக்கு விரோதமா இந்த நாட்களே, அதாவது அவர்கள் விக்கிர ஆராதனைகளை வந்து விக்கிரகங்களை செய்து, அது மட்டுமல்ல தாங்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி இந்த நாட்களை என்ன செய்வோம், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களுடைய தீர்மானத்தை எடுத்தார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார், இவர்களுடைய தீர்மானம் எல்லாவற்றையும் அங்கே முடக்கடித்தார் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலே பாருங்கள், இந்த பழங்காலத்து பட்டணம், அதாவது பாபிலோன்ல இருந்து கிட்டத்தட்ட 100 மைல்கள் இந்த நாட்களிலே தெற்கு திசையிலும் இருந்தது. இது யூப்ராத் நதிக்கரையிலே இருந்தது. இன்று இந்த பிரதேசம் ஈராக் என்று சொல்லி இந்த நாட்களே பேர் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஈராக்கினுடைய பாபிலோனுடைய ஒரு பகுதியில இந்த நாட்களே இந்த இடம் பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, நீங்கள் அந்த மேப்ல பாப்பீங்கன்னு சொன்னா அந்த காரியங்கள் தெரிந்து கொள்ளும். அப்ப அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், இந்த நகரத்திலே இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே ஆளும் இந்த நாட்களே, அதாவது பாருங்கள், அந்த நகரத்திலே அந்த நகரத்திலே அங்கே காரியங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே சந்திரன், அதாவது அவர்களுடைய கடவுள் இந்த நாட்கள், அவர்களுடைய ஆளும் கடவுள் சந்திரன், இதன் பெயர் வந்து சீன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஊர் என்ற இடத்திலே இந்த நாட்களை பாருங்கள், சீன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவதையை இந்த நாட்களை ஆராதிச்சு வந்தார்கள். இதான் ஆபிரகாமுடைய காரியமாக இந்த நாட்களே இருக்குது, கல்தே ஊர் என்று சொல்லப்படுகிற இடம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இருக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த நாட்களே பாருங்கள் தமக்கென்று பிரித்தெடுத்த ஒரு குடும்பத்தின் வரலாறுடைய தொடக்கம் இந்த நாட்களை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அந்த குடும்பத்தின் மூலமாய் தேவன் மனித இனத்தின் மீது ரட்சிப்பை கொண்டு வர போகிறார் என்பதை அங்கே அந்த குடும்பத்தின் தலைவனாகிய இந்த நாட்களிலே ஆபிரகாமை இந்த நாட்களே தேவன் அபிராமை இந்த நாட்களை அழைக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அங்கே அந்த அபிராம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்கள், அவர் அவருடைய அந்த நாமத்து நிமித்தம் அவர் இந்த நாட்களிலே
ஆபிரகாம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மாற்றி இந்த நாட்களே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை அவருக்குள்ளே இந்த நாட்களை நிறைவேற்றுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதரி இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்க. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம், அதாவது ஆபிரகாம் கிமு கிட்டத்தட்ட 2100 வாழ்ந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்போ சில 7ஆம் அதிகாரத்திலே 2-3 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் வாசிப்போம். அப்போ சில நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்போ சில நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்த நான் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் நாம் பாருங்கள், அதற்கு அவன் அதற்கு அவன் பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரா ஊரிலே உளுந்து குடியிருக்கிறதற்கு முன்னமே மொசப்பத்தோனியா நாட்டில் இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு இந்த நாட்களிலே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்கள் அப்ப நீ உன் இனத்தையும் விட்டுவான். அப்போ பாருங்கள், இந்த நாட்களே அவன் இந்த நாட்களே எப்படி சொன்னால், அவன் அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு கானா ஊரிலேயே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்தை அவனுக்கு அவனை அழைத்து கொண்டு குடியிருக்கும்படி செய்தார் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த நாட்களை தேவன் எப்படியாக சொல்ற பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், தேவன் ஆபிரகாம் கானானிலே குடியிருப்பதற்கு முன்னமே மொசப்பத்தேனியா நாட்டிலே இருக்கும் போது பாருங்கள், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மொசப்பத்தேனியா நாட்டிலே இருக்கும் போது தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி இந்த நாட்களே கூறுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரு இந்த நாட்களை பாருங்கள், இந்த வசனங்களை பார்க்கிற வழியிலே தேவானை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது இப்படியாக. நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு அபிராம் என்ற பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீரே என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அபிராமா இருந்த அபிராமை இந்த நாட்களை ஆபிரகாமை மாற்றினார் என்று சொல்லி அந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய திட்டம், அப்ப தேவன் ஆபிரகாமை அழைத்தபடியினாலே ஒருவேளை அது அவனுடைய தகப்பனாகிய தேராகு ஆரானுக்கு செல்வதற்கு தூண்டுவதாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கலாம். அப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்ப ஆபிரகாம் இந்த நாட்களே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் யூத அதாவது மக்களின் தகப்பனானான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். இவன் சேமின் வம்சத்திலே வந்தவன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், யாருடைய வம்சம்? நோவாவினுடைய மகனுடைய வம்சத்தை சேமாகி அவனுடைய வம்சத்திலிருந்து இந்த நாட்களை வந்தவர் தான் இந்த ஆபிரகாம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே இப்பொழுது நோவாவினுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே நோவாவை அழைத்த தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, நோவாவை அழைத்து என்ன சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், நான் இந்த நாட்களே இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், நீயும் உன்னுடைய குடும்பம் இந்த நாட்களே இந்த பேழையை சேர்ந்த பேழைக்குள்ளே நீயும் உன்னுடைய குடும்பம் நான் சொல்லுற பிரகாரம் இந்த காரியங்களை செய்து இந்த நாட்களே செயல்படன்னு சொன்ன வேளையிலே அதாவது இந்த நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டு சரியாக சீராக இந்த நாட்களை செய்த நிமித்தம் நோவாவின் அவனுடைய குடும்பம் இந்த நாட்களை காப்பாற்றப்பட்டது. ஆனாலும்
அவர்களுடைய குடும்பத்திலே இருந்த நாட்களிலே நோவாவுடைய சந்ததியிலே இருந்து வருகிற வேளையிலே அங்கே அவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமா இந்த நாட்களிலே அங்கே செயல்படுகிறது. நகரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை காரியங்களை இந்த நாட்களை அவருடைய வம்சத்தார் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவருடைய வம்சத்திலே இருந்த நாட்களிலே இன்னும் ஒரு கிளையை இந்த நாட்களை முளைக்க பண்ணுகிறார். அதுதான் அபிராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நோவா எப்படியாக வாழ்ந்தார், ஆபிரகாம் எப்படியாக வாழ்ந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நோவாவினுடைய காலத்திலே பார்க்கிற வேளையிலேயே இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை பாருங்கள். ஒரு முறைதான் தேவன் இந்த நாட்களை பேசி இந்த நாட்களை காரியங்களை செய்யும்படியாக இந்த நாட்களை நோவாவுக்கு சொன்னார் என்று சொல்லி எங்க பார்க்கிறோம். அதன்படியே இந்த நாட்களை தேவன் செய்தார். ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தேவன் நோவாவோடு ஒரு பெரிய உடன்படிக்கை செய்து விட்டார். இப்ப பாருங்க, நோவா இல்லையா ஐயா, ஆனா இன்றைக்கு அந்த உடன்படிக்கையே இன்றைக்கு தேவன் அந்த உடன்படிக்கையை இன்று வரைக்கும் மாத்த இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நோவாவுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை இன்றைக்கு மாற்றுவார் இருந்ததுன்னா ஒரே நாளிலேயே மழை பெய்ந்த நாட்களை பூமி முழுக்க மறுபடியுமாய் என்ன செய்யும்? ஜலப்பிரளயத்தால இந்த நாட்களை பூமி அழிந்து போகும். ஆனால் இந்த நாட்களே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அடிக்கடி அந்த வானவில்லை காட்டி இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஜனங்களை ஆற்றி தேற்றுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் ஆண்டவருடைய அன்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இங்கே அதுக்கு பின்பாக அந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய இனத்துக்குள்ளே இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கக்கூடிய யார் என்று சொல்லி இந்த நாட்களை தேடி உறவுகளிலே தான் இங்கே என்ன காரியம் வருகிறது? ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் கூப்பிடுறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் என்ன காரணம்னு சொல்லி பாருங்கள். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு ஜனத்தையும் இந்த நாட்களை அழைத்து இந்த நாட்களிலே தன்னுடைய அந்த இருதயத்தின் வேதனைகளை இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த காரியத்தை செய்ய. அப்ப பாருங்கள், ஆபிரகாம் எப்படி இருந்தார்? விசுவாசத்திலே உறுதியாகும், விசுவாசத்தின் தந்தையாகவும் இந்த நாட்களை வாழ்ந்தார் சொல்லி அவருடைய கதையில இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த நாட்களே நோவாவுடைய காலத்திலே நோவான் எப்படியாக இருந்தார் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருடைய பார்வைக்கு இந்த நாட்களிலே நோவா நீதிமானா இந்த நாட்களை பார்த்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய பார்வையிலே இந்த நாட்களிலே நோவா கனம் பெற்றவரா. பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே 4வது ஆதிகாமத்திலே 5வது அதிகாரத்திலே இந்த நாட்களை 6வது அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எப்படியாக இந்த நாட்களிலே நோவா வாழ்ந்தார் என்பதை குறித்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகினது என்றும் அவன் நினைவுகள் தோன்றதும் என்றும், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷரை முற்றுமுழுதாக வைக்காமல் மிருகங்கள், பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, வைக்காமல் மனுஷன் முதல் மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே இந்த நாட்களை என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. இதுதான் ஸ்பெஷல் ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளை. முதலாவது தேவனுடைய கிருபை கிடைத்தது. பாருங்க அருமையான கர்த்தருடைய. 2வதாக பாருங்கள் 9வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாற்றிலே நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இந்த நாட்களை இருந்தான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உத்தமனுமா இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இப்ப ஏனோக்கு செய்த வேலையை நோவா செய்து கொண்டிருக்க என்ன? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க. ஆனால் ஏனோக்கினுடைய காரியம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ராப்ஷர். ஆனால் அது ஆண்டோடைய 2வது வருகைக்குரிய காரியத்தை, ரகசிய வருகைக்குரிய காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனால் நோவா எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இருக்கிற ஜனங்களை இந்த நாட்கள் தன்னுடைய குடும்பங்களை காப்பாற்றி இந்த காரியங்களை செய்யும்படியாகவும் சந்ததியை பெருக்கும்படியாகவும் தேவன் அந்த இடத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாக, அந்த இடத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய தாசனாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப நோவாவுடைய காரியம் இந்த நாட்களிலே முடிந்து விட்டது. ஏனென்றால் நோவா மூலமாய் ஆண்டவர் இந்த நாட்களிலே ரட்சிப்பை கட்டளையிட. பேழை எதை குறிக்கிறது? ஒரு ரட்சிப்பின் அதாவது இந்த நாட்களிலே பேழை என்பதைத்தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு சுத்தவர ஜலம் இருக்கிறது. என்ன எதை குறிக்கிறது? அங்கே இந்த நாட்களே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீருக்குள்ள இந்த பேழை இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? தண்ணீர் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளை ஞானஸ்தானத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற வேளையிலே அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே அவரோடு சேர்ந்த நாட்களை அடக்கம் பண்ணப்பட்டுத்தான் அந்த நாட்களை வெளியால வருகிறோம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படி என்ன புதிய சிருஷ்டியாக வருகிறோம் சொல்லி அதைத்தான் வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்ப பாருங்கள், அந்த எப்படியான காரியம் சொல்லி சொன்னால் கட்டாயம் ஜலம் தேவை என்பதைத்தான் அந்த அதிகாரத்திலே, இந்த ஆதிகாமத்திலே 6வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். அதுதான் ஜலத்துக்குரிய அடையாளம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களே நம்முடைய பாவங்களை கண்டித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அதுக்கு பின்பாக சுத்த ஜலத்தினால், அதான் அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்டவர்களா என்று சொல்லப்படுற. அப்படியானால் அங்கே ஞானஸ்தானம் என்பது முற்றுமுழுதாய் எல்லா அக்கிரமங்களும் அங்கே
அமுக்கப்பட்டு மறுபடியும் நாங்கள் வெளியால வருகிற வழியிலே அக்கிரமங்கள் பாவங்கள் இல்லாதவர்களாய் இந்த நாட்களை தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இதுதான் இந்த நாட்களே அங்கே ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஜலத்தை குறிக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் கழுவுப்பட வேண்டும். அப்ப இந்த பூமியில இருக்கிற பாவம் கழுவுப்பட வேண்டும். ஆதாமுடைய மீறுதல்கள் கழுவுப்பட வேண்டும். ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக இந்த நாட்களில் அங்கு கழுவுப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப குறிப்பா பாருங்கள், இந்த நாட்களில் ஆதி ஆமதில குறிப்பிட்டதுக்கு பின்பா ஆதாமுடைய காரியங்கள் இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்க, ஆதாமோடு தேவன் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் உடன்படிக்கை செய்யவில்லை. நோவாவோடு அவர் செய்த உடன்படிக்கை, முதலாவது உடன்படிக்கை நோவாவோடு செய்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் சொன்னால் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த அடுத்த பகுதியில் இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஆபிரகாமோடு தேவன் இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறார், என்ன செய்தார், இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக. இப்ப நோவாவினுடைய காரியங்கள் முடிந்து போய்விட்டது. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய காரியங்கள் அங்கே இந்த வெளிப்படுத்தல் வரும் வரைக்கும் முடியவே இல்லை. ஏனென்றால் இந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக தாவீது வழியாக தாவீதினுடைய குமாரனாக அழைக்கப்பட்டவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற தேவனாய் நீங்கள் இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். வேதவாட நேரத்தில் இதுவரை நேரம் எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்ப திங்கட்கிழமை சந்திப்போம் ஐயா. அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேரர் பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம், ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமையை சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியங்களோடு இணைய இருக்கிறோம்.